ஹாய் நண்பா, எல்லாருக்குமே பிரிய வணக்கம். நான் உங்கள் சந்துரு பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக ஹாப்பியாக இருக்கும் நண்பா. நானும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கேன். ஸோ இன்றைக்கான வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அப்படியே எல்லா ஸ்மார்ட் ஃபோன் பிராண்டும் வாயை பொழந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, இந்த OnePlusலேருந்து பார்த்தீங்கன்னா கார்பே பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு அந்த நத்திங் ஏர்பட்ஸ் வந்து லான்ச் பண்ணாங்க. டிரான்ஸ்பரன்சியாக அந்த உள்ள அந்த டயோடு ஆனோடு கேத்தோடு நம்ம படிச்சிருப்போம். அதிலே பார்த்தீங்கன்னா அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா அதில் காதில் மாட்டதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த OnePlus யூசர்ஸ்லாம் காண்டாகிட்டு இருந்தாங்க. ஏன்னா OnePlusல கொஞ்சம் கொஞ்சமாக கலர் ஓஎஸ் வந்து உள்ளே போயிட்டு என்னடா இது ஆக்சிஜன் ஓஎஸ் வாங்கினதே அந்த ஒரு ஸ்டாக்கான ஒரு ஃபீல் வந்து கிடைக்கும்னா அப்படியே மாற்றிட்டு வரானே, ஏகப்பட்ட பிரச்சனைகள் உள்ளே வந்துச்சு. கேமரா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா டல் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்போ தான் எல்லாரோட ஃபோக்கஸும் பார்த்தீங்கன்னா நத்திங் மேலே போச்சு. ஏன்னா அவங்க தானே முன்னாடி சிஓவாக இருந்தது, அவர் வெளியே வந்துட்டாப்புல. அவர் தரப்புலேருந்து ஒரு ஃபோன் வரும்போது ஓகே OnePlus இடத்த இது கண்டிப்பாக நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 1 லான்ச் பண்ணாங்க. அது வந்து ஸ்பெக் வைஸ் கொஞ்சம் மிட்ரேஞ்ச் ஃபோன் தான், ஆனால் அதில் டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா செமையாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த லீக்டு ஃபோட்டோஸ்லாம் வரும்போது இந்த ஆப்பிளோட iPhone 12ஓட கம்பேர் பண்ணாங்க. ஏன்னா அதோட பாடியும் இதோட பாடியும் பார்த்திங்கன்னா நல்லா அப்படியே பட்டையாக பார்த்தீங்கன்னா இருக்கும். பின்னாடி டிசைன், அதாவது ஃபோனை வந்து சைடாக பார்க்கும்போது எது ஐஃபோன் அப்படின்றது கன்ஃபியூஷனாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் பின்னாடி அந்த லைட் இன்டர்ஃபேஸ் LED லைட்டுன்றது கொடுத்துருப்பாங்க. அதுவும் நம்மளால் கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். ஃபோன் ரிங்டோன் வரும்போது தான் நம்ம சேனல்லே பார்த்தீங்கன்னா டெடிக்கேட்டடாக கேமரா ரிவ்யூ, கேமிங் ரிவ்யூ போலன்னு நினைக்கிறேன். ஆனால் ஃபுல் ரிவ்யூன்றது போட்டிருந்தேன். நம்ம டெக் பாஸ் அண்ணா வாங்கியிருந்தாங்க. அவங்ககிட்டேருந்து 1 வீக் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோன்றது போட்டிருப்பேன். எனக்கு யூஸ் பண்ணும்போது கேமிங்கை தவிர்த்துட்டு நார்மல் யூசேஜுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஒரு யூனிக்கான லுக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸே பார்த்தீங்கன்னா அது ஸ்டாக்கீஸாக இருந்துச்சு. டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா எட்ஜு டு எட்ஜு எல்லா பக்கமும் பார்த்தீங்கன்னா அந்த பெசில் வந்து ஈவனாக இருந்துச்சு. கையில் ஹோல்ட் பண்ணும்போது கொஞ்சம் குட்டியாக இருந்தாலும் காம்பேக்டாக இருந்தால் அந்த ஐஃபோன் பிடிக்கிற ஃபீல்ன்றது இருந்துச்சு. ஆனால் ரேட்டு பார்த்தீங்கன்னா கூட வச்சுருந்தானுங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராசர் பார்த்தீங்கன்னா 7 சீரிஸ் ப்ராசர்ன்றது கொடுத்துருந்தாங்க. கேமராவில் பிரைமரி சென்சார் ஓகே நல்லாவாக பண்ணியிருந்தாங்க. செல்ஃபி கேமரா யூஸபிளாக தான் இருந்துச்சு. ஆனால் ப்ரைஸும் கூட, அது மட்டும் இல்லாமல் ப்ராசரும் கம்மி. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் ஃபோன் நெகட்டிவ் வந்துச்சு. ஏகப்பட்ட பக் இருந்துச்சு. பட் அடுத்த அப்டேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு நத்திங் ஃபோன் 1 வச்சிருக்கிற யூஸரோட ஃபீட்பேக்கை கேட்டிங்கன்னா நல்லா இருக்கு ப்ரோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெருசாக குறை சொல்கிற மாதிரி இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் நத்திங் ஃபோன் 1 வச்சுருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இப்போ நத்திங் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. மார்ச் 25ஆம் தேதி. நீங்கள் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில் ஃபாலோ பண்ணால் தெரியும். இந்த கருப்பு வண்டு பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி ஒரு இமேஜஸ்லாம் போட்டிருப்பாங்க. அந்த கருப்பு வண்டு உருண்டுட்டு வர மாதிரி. என்னன்னா நத்திங் பட்ஸ் 2 பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க போல் 25ஆம் தேதி மார்ச் 2023. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நத்திங் ஃபோன் 2 பார்த்தீங்கன்னா வரப்போகுது. ஏகப்பட்ட டியூட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் Snapdragon 8+ Gen 1ல் பார்த்தீங்கன்னா வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்டர் 40,000 இல்லை 40,000 35,000 ப்ரைஸ் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராசரோட நத்திங்கோட யூனிக்கான டிசைனோட வரும்போது உண்மையிலே ஒரு நல்ல ஒரு ஹிட்டு கொடுக்கும். பட் இந்த பிராண்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பவே முடியாது. சின்னதாக ஒரு விஷயத்தை மற்ற ஃபோனில் இருந்து மாறுபடுத்தி காமிச்சிட்டு ரேட்டை பார்த்தீங்கன்னா கூட வச்சு வித்துட்ருவானுங்க. அப்படி தான் பார்த்தீங்கன்னா காலங்காலமாக ஐஃபோன்லேருந்து சாம்சங்லேருந்து ரெட்மி ஷோமி எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி சாம்சங் S23 அல்ட்ரா S21 அல்ட்ராலாம் 100x ஜூம் இதையே மார்க்கெட்டிங்காக வச்சு 1.5 லட்ச ரூபாய்க்கு கொண்டு போயிட்டாங்க. 1.30 1.25 கிட்ட. ஸோ இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நத்திங் பண்ணாமல் இருந்தாங்கன்னா, ஏன்னா அவங்க இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணி செகண்ட் ஃபோன் கொண்டு வராங்க. இதை பட்ஜெட் செக்மெண்ட்டில் விட்டு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நல்ல ஒரு கேமரா கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து வந்து பீப்புளோட மவுத் ஸ்டாக்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து நல்ல ஒரு மார்க்கெட்டிங் சேல்ஸாக இருக்கும். பட் அதை தவிர்த்துட்டு சும்மா நாங்கள் ஜிமிக்கி பொண்ணு மாதிரி லைட்டெல்லாம் கொடுக்குறோம், ஆனால் ரேட் வந்து 50,000 வச்சு லான்ச் பண்ணாங்க அப்படின்னா அது அந்த அளவுக்கு சரிப்பட்டு வராது. அப்புறம் ஸ்டாக்கு விற்காது. அப்புறம் ஆஃபரில் வந்து பாதிக்கு 27,000க்கு நீங்கள் ஆஃபர் போட்டு தான் சேல் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்கள் பழைய ஸ்டாக்கு. ஸோ இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. ஓகே, இதை அங்கிட்டு வச்சுட்டு இப்போ அந்த Snapdragon 8+ Gen 1 சொன்னேன்னா இது அஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் தான் ஆயிருக்கு திட்டத்தட்ட. ஸோ பெர்ஃபார்மன்ஸில் குறை இருக்காது. அடுத்தபடியாக டிசைனு, இந்த வட்டம் தான் நான் ரொம்ப க்யூரியாசிட்டியாக இருக்கேன். ஐயோ, நான் வீடியோ எடுக்க மட்டும் எல்லோரும் வராங்க. ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிவிட்டு அடுத்து வரேன்.
ஓகே நண்பா, டிசைன் வைஸ் பார்க்கும்போது இந்த வட்டம் அவங்க கொண்டு வந்த டிசைன் எனக்கு நத்திங் ஃபோன் 1 விட பார்த்தீங்கன்னா பிடிச்சிருக்கு. பட் இது வந்து ஒரு 75% கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் இதுக்கும் மாறுபட்டு ஒரு செட்டப் வந்து அவங்க கொடுக்கலாம். பட் இப்போ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா 3 கேமராவை இப்படி பட்டை அடித்த மாதிரி வச்சுருக்காங்க. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் எல்இடின்றது வருது. அதுக்கப்புறம் அந்த வயர்லெஸ் சார்ஜிங்கான அமைப்பு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது. அதை சுற்றி பார்த்தீங்கன்னா அந்த லைட்டுன்றது கொடுத்துருக்காங்க. பட் இதை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி ஒரு யூனிக்கான ஃபோன் யூஸ் பண்ணணும்னு எல்லாரும் நினைப்பாங்க. எப்படி இந்த சாம்சங் ஃபோல்டெலாம் பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் மாதிரி இருக்கும். அதை இங்கிட்டு விரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூனிக்காக இருக்குது. எல்லாரும் பார்ப்பாங்க என்ன ஃபோனுங்க அப்படின்றது. ஆனால் ரேட்டு வைஸ் கேட்கும்போது நெஞ்சில் ஈட்டியே விழும், அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இது வந்து நல்லா இருக்குது. ஆனால் என்னென்னா நத்திங் ஃபோன் 1லேயுமே பார்த்தீங்கன்னா சில பேருக்கு அந்த லைட் கலர் அந்த ஒயிட்டாக வர்றது கொஞ்சம் இடத்துல மஞ்சளாக மாறிச்சு. இன்னொன்று அந்த எல்இடி ஸ்ட்ரிப்பே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துச்சு. இன்னொன்று அந்த கேமரா கட் அவுட்டுக்குள்ளே அந்த ஃபாக் மாதிரி ஃபார்ம் ஆச்சு. இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்துச்சு. அடுத்தடுத்து அவங்க சர்வீஸ் சப்போர்ட்டை காண்டாக்ட் பண்ணும்போது ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நத்திங் ஃபோன் 2ல் அந்த மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப் வந்து பீல் ஆஃப் ஆகுறது, அந்த கலர் டிம் ஆகுறது, அந்த லென்ஸுக்குள்ளே ஃபாக் இதாகிறது, இது எல்லாத்தையுமே அவங்க சரி பண்ணி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா உண்மையிலேயே ஒரு பக்கம். ஏன்னா ஆல்ரெடி அவங்க டெக்னிக்கல் டீம் ஐஓடி டீம்லாம் பேசியிருப்பாங்க. கண்டிப்பாக அதெல்லாம் வந்து சரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 40,000 ரூபா கிட்ட வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நண்பா. அதே ப்ரைஸுக்கு வந்தாலும் 8+ ஜென் இந்த மாதிரி யூனிக்கான டிசைன், பெசில் இல்லாத ஒரு டிஸ்பிளே, நல்ல ஒரு கேமரா வித் ஓஎஸ் சப்போர்ட்டோட யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணி அவங்களோட சாஃப்ட்வேர் வந்து ஆப்டிமைஸ் பண்ணி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா 40,000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். ஆனால் இவங்க எனக்கு தெரிஞ்ச அதுக்கு 40,000 ரூபாய்க்குள்ளே வர வாய்ப்பே இல்லாத மாதிரி தான் இருக்கே. ஏன்னா நார்மல் 7 சீரீஸையே பார்த்தீங்கன்னா அவங்க 30க்கு மேலே வச்சானுங்க. இது 8+ ஜென்னுன்றப்ப 40,000 ரூபாய்க்கு மேலே தான் வைப்பாங்க. பட் ஆஃபர் எக்ஸ்சேஞ்ச் அது இதுன்னு போட்டு வேணால் நம்மளால் 40,000 ரூபாய்க்குள்ளே வாங்க முடிஞ்சால் ஒரு இதுதான். கேமராவில் பார்த்தீங்கன்னா போன வட்டம் பிரைமரி 50 மேக்ஸில் கொடுத்தாங்களா, இந்த வட்டமும் பார்த்தீங்கன்னா 50 மேக்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லாட்டி 108 மெகா பிக்சல் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட வரப்போகுது. அல்ட்ரா வைடு பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சல் அப்படின்னு பல வெப்சைட்டில் இருக்குது. பட் 8லாம் கொடுத்துறாங்கன்னா தயவு செஞ்சு OnePlus இந்த ஓப்போ தான் 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடு 2 மெகாபிக்சல் மேக்ரோட சுற்றிட்டு திரிகிறானுங்க. நீங்கள் கொஞ்சம் கேமராவில் ஒரு 16 மெகாபிக்சல் அல்ட்ரா வைடில் 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸோட ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனான கேமராவை கொடுத்தீங்க அப்படின்னா பிரோஜனமாக இருக்கும். செல்ஃபிக்கு 16 மெகாபிக்சல் அப்படி இல்லாட்டி 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமராவில் 4K 60 fps வரைக்கும் வீடியோ எடுக்கிற கேப்பபிள் இருக்குது அப்படின்றத பார்த்தீங்கன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க வெப்சைட்ஸ்லாம். ஸோ இந்த நான் சொன்ன இந்த எக்ஸ்பெக்டேஷனோட அந்த ஸ்மார்ட் ஃபோன் எல்லா தேவையும் பூர்த்தி பண்ணுற மாதிரி லான்ச் பண்ணாங்க அப்படின்னா இந்தப்பா 40,000 ரூபா உன் ஃபோனை கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாராளமாக வாங்கிட்டு போயிடலாம். இந்த கேமராலேயோ ப்ரைஸிங்லேயோ ஏதாவது குளறுபடி பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் குறையிற வரைக்கும் ஒரு 30,000 ரூபாய்க்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணி வேணால் வாங்கலாம். அந்த டிசைனுக்காண்டியும் பெர்ஃபார்மன்ஸுக்காண்டியும் கேமரா பார்த்து பண்ணுங்கடா. ஸோ நத்திங் ஃபோன் 2 ஸோ இதான் நண்பா. ஆனால் டிசைன்லாம் நல்லா இருக்குது. இது போக ரெண்டர் இமேஜில் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி அமைப்பு, முக்கோணம் மாதிரி, அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர் லைட் ஸ்ட்ரிப் மாதிரி எல்லாம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதையும் பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச அந்த 3 கேமரா சென்டராக லைன் பண்ணி வச்சுருக்காங்களே அதோட டிசைன் தான் நச்சுன்னு இருக்குது. இந்த இமேஜ் தான் பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லேயும் போட்டிருக்காங்க. 75% பார்த்தீங்கன்னா இதான் கன்ஃபார்மான நத்திங் ஃபோன் 2ன்னு நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நத்திங் ஃபோன் 1 யூசர் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்றதை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நத்திங் ஃபோன் 2 எப்படி இருக்குது அப்படின்றதையும் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஸோ ஃபோன் அஃபிஷியல் லான்ச் ஆனோடனே நம்ம டீட்டெயிலாக என்ன ஏதுன்றதை பார்ப்போம் நண்பா. ஓகேவா? ஸோ நாளைக்கு என்ன வீடியோ போடலாம் அப்படின்றத கமெண்ட்ஸை சொல்லுங்கள். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த எல்ஜி ஃபோன் அது வந்து கேட்குறீங்க. ஸ்டாக் வந்து என் கையில் கிடைக்கல நண்பா, கிடச்சா நான் போட்டுருவேன். நீங்களும் ஒவ்வொரு கமெண்ட்லையா ஒவ்வொரு வீடியோலையும் கமெண்ட் பண்ணுறீங்க. ப்ரோ நான் டெய்லியும் கேட்குறேன் ப்ரோ எனக்கு புரியுது, அப்படி சங்கடப்படுத்தாதீங்க. கண்டிப்பாக ஃபோன் கைக்கு வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக ரிவ்யூ போட்டுருவேன். ஓகேவா? ஸோ ஓகே நண்பா, தேங்க்யூ, பை.